guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான். ஸோ இப்போதான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் ஏன் திடீர்னு இந்த கொஷின் ஆன்சர் வீடியோ அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நீங்கள் என்ன லிப்ஸ்டிக் ஷேட் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேள்வி வந்திருக்கு. ஸோ அதனால நான் இதை ஒரு வீடியோவாகவே க்ரியேட் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் நான் இது க்ரியேட் பண்ணேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் என்னால் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியல. ஸோ அதனால் உங்களோட கேள்விகளுக்கெல்லாம் நான் இந்த இதுலேயே நான் பதில் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் காமனாக எல்லோரும் கேட்ட கொஷின் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன ஷேட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு பிராண்ட், அது என்ன பிராண்ட் நேம்லாம் எனக்கு தெரில, பட் அது டார்க் ஷேட் லிப்ஸ்டிக்கு. ஸோ நான் மிக்ஸ் மேட்ச் பண்ணி தான் நான் போடுவேன். ஒரே லிப்ஸ்டிக்கை நான் அப்படியே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அது பிராண்டு, லைக் அது என்ன பிராண்ட் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அது என் தங்கச்சி வாங்கி வச்சுருந்தா. ஸோ அது எனக்கு நல்லா சூட் ஆச்சு. அதே ஷேட்லேயே நான் லாக்மியில் நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் அது வாங்கிக்கலாம். ஸோ ஒயின் டச்சுன்னு சொல்லிட்டு இது நம்பர் 20. நான் இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த லிப்ஸ்டிக் தான் நான் இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த லிப்ஸ்டிக் தீர்ந்து போச்சு. அது லிக்விட் லிப்ஸ்டிக்கு. ஸோ அது தீர்ந்து போச்சு. இன்னைக்கு அப்புறமேட்டுக்கு தான் நான் இதை வாங்கி யூஸ் பண்ணோம். 20 ஒயின் டச் சொல்லிட்டு டார்க் ஷேடு. நீங்கள் டார்க் ஷேடை அப்படியே லிப்ஸில் போட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. நீங்கள் அது கூட லைட் ஷேட் லைக் பீச் அந்த மாதிரி நீங்கள் டார்க் ஷேடை அவுட்டர் லேயராகவும் லைட் ஷேடை உள்ளேயும் போட்டு நீங்கள் ஸ்மட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன லிப்ஸ்டிக்குன்னு கேட்டதுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். நான் கொஷின் தேடணும். முக்கால்வாசி நான் கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணிடுவேன். மித்ததெல்லாம் என்னால் ரிப்ளை பண்ண முடியாததுக்கெலாம் நான் இப்போ ரிப்ளை பண்ண போகிறேன். ஸோ என்ன சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்கீங்க. நான் ஜாய் பிராண்ட்லேருந்து தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். நான் அது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அப்புறமேட்டுக்கு நிறைய சன்ஸ்க்ரீன் நல்லா இருக்குது. டாட் அண்ட் கீ அண்ட் டர்மா அந்த மாதிரி நிறைய சன்ஸ்க்ரீன் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், செல்ஃப் க்ரூமிங் சொல்லிட்டு. அதில் நான் பெஸ்ட் சன்ஸ்க்ரீன்லாம் நான் லிஸ்ட் அவுட் கொடுத்துருப்பேன். நீங்கள் அது வேணுனாலும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் நான் கெட் ரெடி வித் மீல அக்கா நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நல்லா இருக்கீங்க, மேக்கப் போட்டதுக்கப்புறம் நல்லா இல்லையா அப்படின்னு தெரில. பட் நான் ரொம்ப மேக்கப் போட மாட்டேன். என்னோடய ஹெவி மேக்கப்பே என்ன அப்படின்னா லைனர் அண்ட் லிப்ஸ்டிக் மட்டும்தான். ஸோ வெளியே போகும்போது எனக்கு கொஞ்சம் க்ரூம்டாக போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் வீட்டில் இருக்கும் போது நான் எப்பயும் போல தான் இருப்பேன். இந்த கெட் ரெடி வித் மீல ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டு காட்டுவேன்ல, அந்த மாதிரி தான் நான் வீட்டில் இருப்பேன். வெளியே போகிறேன் அப்படின்னா லைனரும் லிப்ஸ்டிக்கும் இல்லாமல் நான் வெளியே போக மாட்டேன். அண்ட் நான் ஏன் லைனர் யூஸ் பண்ணுறேன்னா என் ஐஸ் ரொம்ப ஹூடட் ஐஸு. ஸோ அதனால் ரொம்ப சின்னதாக தெரியும். நான் ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி காட்டும். ஸோ அதனால தான் நான் லைனர் யூஸ் பண்ணிக்குவேன். லிப்ஸ்டிக் ரொம்ப நல்லா இருக்கணும்ல, க்ரூம்டாக இருக்கணும்ல, அதுக்காக தான் நான் இதை போடுறேன். மித்தபடி ஹெவியாக மேக்கப் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. இதுதான் என்னோடய கெட் ரெடி வித் மீல பார்க்குறது தான் எல்லா பக்கமே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எங்கே போனாலும் அதுதான் என்னோடய மேக்கப்பே, அதிகபட்ச மேக்கப்பே அதுதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன கமெண்ட் அப்படின்னா, நீங்கள் நெக்ஸ்ட் நிறையா பேருக்கு நிறையா கொஷின்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ணுறீங்க, என்ன காலேஜ் படிக்கிறீங்க, அண்ட் அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இதுக்கு நான் ஆல்ரெடி ரிப்ளை பண்ணிட்டேன். இப்போ புதுசாக என் சேனல் பார்க்குறவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நான் கிருஷ்ணமால் காலேஜ் தான் படிக்கிறேன், உமன்ஸ் காலேஜ். அண்டு நான் என்ன கோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா பிஎஸ்சி பியூட்டி அண்ட் வெல்னஸ். இது எப்படின்னா, இந்த கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப் மட்டும்தான். ஒரு செமஸ்டருக்கும் ஒரு மாதிரி நாங்கள் லேர்ன் பண்ணிப்போம். லைக் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நாங்கள் லேர்ன் பண்ணிக்குவோம். ஸோ
நான் வந்துட்டு லைக் எப்படி சொல்கிறதுனா ஒரு 3 மாதம் போயிட்டு மேக்கப் கோர்ஸ் படிக்கிற மாதிரி கிடையாது இது. நம்ம வந்து ஒரு எஸ்தட்டிஷியனாகவும் ஆகலாம், அண்ட் மேக்கப் வேணும்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்டாகவும் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இதை வந்து சூஸ் பண்ணி கிருஷ்ண மாலில் வந்து நான் படிச்சுட்ருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கு வந்துட்டு 12th முடிச்சிருக்கணும், அண்டு டிப்ளமாவாகவும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ வேணும்னாலும் நீங்கள் வந்து எங்கள் கோர்ஸில் வந்து நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன இயர் பண்ணுறேன் அப்படின்னா, நான் 3rd இயர் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் 2 இயரும் வந்துட்டு நான் சக்ஸஸ்ஃபுல்லி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு அரியர் கூட இல்லாமல் நான் வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணி லைக் 80% மேலே நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ 3rd இயரையும் நான் வந்து நல்லா கம்ப்ளீட் பண்ணி வெளியே வரணும். ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எங்கள் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ப்ரொமோஷன் மாதிரின்னு கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, என்ன படிக்கிறீங்க அக்கா எங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படி இப்படின்ட்டு. நான் கிருஷ்ணமால் காலேஜில் பிஎஸ்சி பியூட்டி அண்ட் வெல்னஸ் டிபார்ட்மெண்ட்டில் நான் வந்து படிக்கிறேன் 3rd இயர். அவ்வளோதான், லாஸ்ட் இயர் முடிய போகுது. ஐயோ அதுக்குள்ளே கமெண்ட் செக்ஷன் காணும். அதுக்கப்புறம் காமனாக வந்த கமெண்டுக்கெலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேர் கலர் பண்ணால் ஹேர் ஃபால் ஆகுமா? ஹேர் கலர் பண்ணால் ஹேர் ஃபால் ஆகுமானா அப்படிலாம் ஆகாது. ஹேர் டேமேஜ் வேணால் ஆகும். அது நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு செர்ரி ரெட் கலர் நான் வந்து ஹேர் கலர் பண்ணியிருந்தேன். அது வந்து ஃபேட் அவுட் ஆக ஆக ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் அந்த மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்து ஒரு ப்ரமோஷன் சலூனுக்கு வந்து ப்ரமோஷனுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஹனி ப்ரௌன் வந்து நான் அடிச்சிருந்தேன். ஸோ இதுதான் என்னோடய ஹேர் இப்போது. நான் வந்து நிறையா ஹேருக்கு கொடுத்துட்ருக்கேன். லைக் எப்படி சொல்கிறது, நான் வந்துட்டு ஏன்னா நான் ஷூட்ஸ் போகிறேன், பண்ணுறேன், ஸ்ட்ரைட் பண்ணுறேன், நிறைய ஹீட் டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன், அண்டு ஹேர் கலர் பண்ணியிருக்கேன், நிறைய பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் ஹேர் பேக்கும் போடுறேன். அதனால என் ஹேர் டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லைன்னு நான் சொல்லலை. ரொம்ப ஆகாமல் ஏதோ காப்பாற்றிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு கொஞ்சம் ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இதுக்கப்புறம் நான் வந்து வேறு எந்த ஹேர் கலரும் பண்ண மாட்டேன், அண்டு ஹேர் கட்டும் பண்ண மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப ஆசை நான் ஹேர் கலர் பண்ணியே ஆகணும், லைக் இதை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நான் அதுக்காக மட்டும்தான் நான் ஹேர் கலர் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும், லைக் ஹேர் கலர் பண்ணால் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு ஹேர் கலர் பண்ணேன். உங்களுக்கு வந்து எனக்கு ஹேர் கலரை விட எனக்கு ஹேர் ரொம்ப முக்கியம். எனக்கு ஹேர் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னா ஹேர் கலர் பண்ணாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா அது கொஞ்ச நாளைக்கு நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க என்ன மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்தது நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, ஒரே நிமிஷம், நிறையா பேருக்கு வந்துட்டு உங்கள் ஸ்கின் ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது அண்ட் உங்கள் ஸ்கின் வந்துட்டு ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. ஆமாம், என் ஸ்கின் ரொம்ப கிளியராக இருக்குது, அண்ட் ரொம்ப கிளியர் கிடையாது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது என் ஸ்கின் அப்படியே பளபள அப்படி இருக்கும், பக்கத்தில் வந்தாலும் பளபளன்னு தான் இருக்கும். லைக் எனக்கு பிம்பிளோ எதுவுமே வராது, ஏன்னா என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னு. ஸோ அதனால் பிம்பிள் வராது. பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் முன்னாடி அங்கங்கே பிம்பிள் வரும், அதுக்கப்புறம் போயிடும். நான் வந்து அதை தொடவே மாட்டேன். என்னோடய ஸ்கின்னை நான் வந்து சும்மா தொட்டுகிட்டே இருக்க மாட்டேன். நான் மேக்கப் போடுறதுக்காக மட்டும்தான் நான் என் ஸ்கின் மேலே கையே வைப்பேன். மித்தபடி சொரியறதா இருக்கட்டும், சும்மா தேய்க்கிறது, எதுக்குமே நான் என் கையை வந்து ஃபேஸில் யூஸ் பண்ண மாட்டேன். எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, சும்மா ஃபேஸில் கை வச்சுட்டே இருக்காதீங்க. எங்கேயாவது இச்சிங்காக இருக்குது அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி சொரிஞ்சுக்கோங்க, போட்டு நல்லா வரக்க அப்படிலாம் தேய்க்கக்கூடாது. ஏன்னா ஸ்கின் வந்து நான் வந்து என் ஸ்கின்னில் ரொம்ப கை வச்சுட்டே இருக்க மாட்டேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி கை வைக்காதீங்க. அண்டு நிறைய ஸ்கின் கேர் யூஸ் பண்ணுங்கள், சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர், அண்டு அவ்வளோதான். நான் இவ்வளோதான் யூஸ் பண்ணுறேன், சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர், லிப் பாம் யூஸ் பண்ணுவேன், அடுத்தது லிப்ஸ்டிக், லைனர், அவ்வளோதான். மித்தபடி என்னோடய ஸ்கின் கேரில் வேறு எதுவுமே நான் ஆட் பண்ண கிடையாது. நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு நல்ல பிராண்டடாக வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டர்மா, டாட் அண்ட் கீ,
மினிமலிஸ்ட் அந்த மாதிரி நல்ல பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதுலேருந்து சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு என்னால் வந்து ரொம்ப ஹை பிராண்ட்லாம் என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும், அதுக்கு மேலே என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது. சும்மா சும்மா நான் ஸ்கின் கேருக்கு மோஸ்ட்டாக எங்கள் அப்பா கிட்ட போய் நான் வந்து அமௌண்ட் கேட்க மாட்டேன். எங்கிட்ட இருக்கிறத வச்சு தான் நான் வந்து ஸ்கின் கேர்லாம் வாங்கிக்குவேன். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 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 ப்ராடக்ட்டே என்னால் ஒரு 400 500 கொடுத்து மாதம் என்னால் வாங்க முடியாது. என்கிட்ட காசு இருந்துச்சு அப்படின்னா நான் வாங்குவேன், இல்லைன்னா நான் வாங்க மாட்டேன். இப்போது நான் இது அதுக்கும் ரொம்ப லோ குவாலிட்டியானதெலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். என் ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுமோ அது யூஸ் பண்ணுவேன். நான் ஜாய் பிராண்ட் வந்து சன்ஸ்க்ரீன் ஏன் இத்தனை வருஷமாக லைக் நான் ஸ்கூல்லேருந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து ஒரு 10th நான் ஜாய் பிராண்டு தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது எனக்கு ரொம்ப செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்னால் வேறு சன்ஸ்க்ரீனுக்கு என்னால் சேஞ்ச் பண்ண முடியல. நீங்கள் வந்து எந்த சன்ஸ்க்ரீன் வாங்கினாலும் சரி அதில் 50++ இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் மாய்ஸ்சரைசர் வந்து நான் வந்து என்னென்னா ஹிமாலயா யூஸ் பண்ணுறேன். பட் அதை நான் ஸ்டாப் பண்ணணும். நான் க்ரீம் பேஸில் தான் ஏதாவது மாய்ஸ்சரைசர் வாங்கணும். நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா க்ரீம் பேஸில் வாங்கிக்கோங்க. ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுன்னா ஜெல் பேஸு அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். முட்டா பேசினே இருப்பேன். அடுத்த கமெண்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் நிறைய பேர் எனக்கு ஹார்ட்டெல்லாம் அமைச்சிருக்கீங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பு குளு அப்படி இருக்கும். பட் ஓகே. நெக்ஸ்ட்டு நிறைய பேர் கேட்ட கேள்வியே கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மைல்டு பர்ஃப்யூம் வந்து ரெஃபர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. நான் வந்துட்டு மோஸ்ட்டாக பர்ஃப்யூம் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து பர்ஃப்யூம் பிடிக்காது. ரொம்ப எனக்கு வந்து தலைவலி வந்துடும். ஸோ அதனாலே நான் வந்து பர்ஃப்யூம் யூஸ் பண்ண மாட்டேன். செல்ஃப் க்ரூமிங்கில் உங்களுக்கு ஏன் நான் வந்து மைல்டு பர்ஃப்யூம் யூஸ் பண்ண சொன்னேன்னா, லைக் என்ன மாதிரி ரொம்ப தலைவலி அந்த மாதிரி பர்ஃப்யூமே கண்டா இது மாதிரி இருக்கவங்களுக்குலாம் மைல்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு எது மைல்டாக இருக்கோ அதை வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். செக் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் கேட்டு ரெஃபர் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு லிஸ்ட் அவுட் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதுலேருந்து ஏதாவது வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். ஏன்னா எனக்கு பர்ஃப்யூம் பற்றி அவ்வளோவா நாலேஜ் இல்லை, நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். ஏன்னா யூஸ் பண்ணாதானே அதை பற்றி தெரியும். நான் யூஸ் பண்ணதில்லை. அடுத்தது எல்லாரும் அடுத்த வேறு என்ன, அப்புறமேட்டுக்கு எல்லோரும் வந்துட்டு நீங்கள் வந்து லப்பர் பந்தில் வர ஹீரோயின் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. பட் இது வந்து அக்செப்டபுளா இல்லையா அப்படின்றது தெரில. நான் நிறைய பேருக்கு கேட்டேன், அப்படியா இருக்கேன் நான் அப்படின்னு. பட் ஏதோ கொஞ்சம் சாயல்ல நீ அந்த மாதிரி தான் இருக்க அப்படின்னு நிறையா பேர் வந்துட்டு என்னோடய கெட் ரெடி வித் மீல வந்து சொல்லிட்டே இருந்தீங்க. தெரியல எனக்கு நான் அப்படி தான் இருக்கேனா அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் ஒருத்தர் சொல்லியிருந்தா சரி ஓகே அவங்களுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கு போல அப்படின்னு நான் நினச்சிருப்பேன். பார்த்தா மோஸ்ட்டாக எனக்கு கமெண்ட் பண்ண எல்லாரும் வந்துட்டு நீங்கள் வந்து லப்பர் பந்தில் வர ஹீரோயின் மாதிரி இருக்கீங்கக்கா அப்படின்லாம் சொன்னீங்க. சரி ஓகே, கொஞ்சம் சிரிப்பாவது தான். அது அந்த ஹீரோயினி கேட்காம இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். வேற என்ன, எல்லாம் ஒரே கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. அடுத்தது வந்துட்டு எங்கள் மம்மியோட ட்ரெஸ் போட்டு நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு வந்துட்டு உங்கள் மம்மி இல்லையா, உங்கள் மம்மிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட் போட்டிருந்தீங்க. பட் இதை நான் ஷேர் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் ரொம்ப வந்துட்டு இந்த விஷயத்தில் வந்து என்ன பண்ணுறது, என்ன சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா இப்போ வந்துட்டு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஒரு கம்மியான ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாங்க. இப்போ நான் ஒரு 10K வந்து நான் ரீச் பண்ண போகிறேன். ஸோ என்னை நம்பி ஒரு 10K ஃபாலோவர்ஸ் வந்து வரப்போகிறீங்க. ஸோ என்னோடய பர்ஸ்னல் நான் சொல்லலாமா வேண்டாமா அப்படின்றது தெரில. உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து அதை பற்றி போடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த கெட் ரெடி வித் மீ இருக்குல்ல, இந்த எங்கள் மம்மி போட்ட ட்ரெஸ்ஸில் அதில் வந்துட்டு பொட்டு மிஸ்ஸிங் அப்படின்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து பொட்டு வச்சுக்கலாம். அடுத்தது வந்துட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு. லைக் செல்ஃப் க்ரூமிங் வீடியோவில் தான் வந்துட்டு கமெண்ட் போட்டிருந்தாரு. நிவ்யா பிராண்ட் வந்து ரொம்ப தண்டம் அண்ட் செட்டாஃபில் வந்து அஃபோர்டபுளாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு ஒரு நல்ல பிராண்டு தான் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒரு 500க்குள்ளே தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். எதுவுமே ஒரு 1000 2000 அதுக்கு மேலே நான் வந்து சஜஸ்ட் பண்ணலை. ஏன்னா எனக்கு தெரியும்
ஏன்னா நான் அவ்வளோ அஃபோர்ட் பண்ணி நான் வாங்க மாட்டேன். ஒரு 5 பிராண்ட் வந்து உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த 5 பிராண்டில் உங்களுக்கு எது அஃபோர்டபுளாக இருக்குன்னு தோணுதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இதை நீங்கள் செட்டாஃபில் தான் வாங்கணும், நிவ்யா தான் வாங்கணும், உங்களை நான் வந்து கம்பல் பண்ண கிடையாது. கரெக்டாக நான் ஒரு 5 பிராண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அந்த 5 பிராண்டில் நீங்கள் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இந்த 5 பிராண்டுமே செட் ஆகலை அப்படின்னா, அதுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம், எனக்கு இந்த 5 பிராண்டுமே செட் ஆகலை, நீங்கள் வேறு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டால் நான் அது சஜஸ்ட் பண்ண போகிறேன். அதை விட்டுட்டு நிவ்யா வந்து தண்டம், அப்போ நிவ்யா யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா அது தெரில எனக்கு. பட் எனக்குல நிவ்யா செட் ஆகுது. என் ஃப்ரெண்ட்ஸும் முக்கால்வாசி பேர் நிவ்யா வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என் செட்டாஃபில் வந்து அஃபோர்டபுள் இல்லை தான். லைக் அது வந்துட்டு ஒரு 400 450 அந்த மாதிரி வருது. பட் அது ஒரு செம்மையான ஒரு பிராண்டு. இன்கேஸ் அஃபோர்டபுள் பண்ண முடிஞ்சவங்க அதை வாங்க போகிறாங்க. உங்களால் முடியல அப்படின்னா அதை வாங்காதீங்க. மித்த ஏதாவது நான் 3 பிராண்ட் இருக்குல்ல, அது கொடுத்துருக்கேன்ல, அதுலேருந்து வாங்கிக்கோங்க. இல்லை உங்களுக்கு 5 பிராண்டுமே செட் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் நான் அதுக்கான வீடியோ போடுறேன். ஓகேவா? நான் வந்து மோஸ்ட்டாக எல்லாரோட கமெண்டுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். லைக் இவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க கொஷின் கேட்டாங்க. நான் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ரிப்ளை பண்ணிட்டேன் பாருங்கள். நான் வந்து மோஸ்ட்டாக ரிப்ளை பண்ணிடுவேன். என்னால் முடியாத பட்சத்தில் தான் நான் ரிப்ளை பண்ணாமல் இருப்பேன். அதுக்காக வந்துட்டு என்ன வீடியோக்கெலாம் ரிப்ளைவே பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஸோ எல்லாமே நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணிட்டேன். இன்ட்ரெஸ்டிங்காக என்கிட்ட கேளுங்க, நான் வந்து பேசுகிறேன். எனக்கு பேசி போட ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஸோ ஏதாச்சும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அண்ட் அப்புறம் என்ன, மோஸ்ட்டாக எங்கள் அம்மா பற்றி தான் கேட்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து அம்மா பற்றி வீடியோ போட்டாலும் போடுவேன். அண்ட் ஒரு 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 5-6 கொஷின் தான் ரிப்பீட்டடாக வந்தது. லிப்ஸ்டிக் ஷேடு, அதுக்கப்புறம் என்ன கோர்ஸ், என்ன படிக்கிறீங்க, எந்த காலேஜ், அண்ட் ஸ்கின் கேர். ஃபஸ்ட்டு வந்துட்டு லிப்ஸ்டிக் ஷேட் வந்து நான் சொல்லிட்டேன். அண்ட் காலேஜ் வந்து கிருஷ்ணமால் அண்ட் பியூட்டி அண்ட் வெல்னஸ் படிக்கிறேன், 3rd இயர் படிக்கிறேன். அண்ட் வந்துட்டு ஸ்கின் கேர் வந்து சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர், லிப் பாம். அவ்வளோதான் என்னோடய ஸ்கின் கேர் முடிஞ்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு வேறு என்ன, நான் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஷாம்பு வந்து பேண்டீன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நான் ஹேர் கலர் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால ஹேர் கலர் ஷாம்பு, ஹேர் கலர் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி நான் எதுவுமே யூஸ் பண்ணணும். பட் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் வந்துட்டு அதை பண்ணல. நான் வந்து பேண்டீனே வந்து ஷிஃப்ட் ஆகிட்டேன். பேண்டீன் தான் இப்போ ரீசெண்டாக நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பட் அது எனக்கு என் ஹேர் ரொம்ப ட்ரை ஹேர். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா என்னோடய ட்ரைனஸை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது. கண்டிஷ்னர் நான் வந்து இன்ன வரைக்கும் போடலை. கண்டிப்பாக போடணும், கண்டிஷ்னர் வந்து போடணும். நான் இதை படிச்சுட்டு நான் வந்து கண்டிஷ்னர் போடாமல் இருக்கேன் அப்படின்னா தெரியல. பட் நான் இதுக்கப்புறம் கண்டிஷ்னர் வாங்கி போடுறேன். ஏன்னா என் ஹேர் இதுக்கே சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ட்ரைனஸாக இருக்குது, ரொம்ப ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா மாஸ்க் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து ரிப்ளை என் ஃப்ரெண்டோட உட்காந்து நான் போட்டிருப்பேன். அது வந்து ஃபுல்லாக நெகட்டிவாக இருந்துச்சு. இப்போ வந்து அப்படி கிடையாது, ஃபுல்லாக பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான். இப்போ நான் வந்து ஒரு 8K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண போகிறேன். சீக்கிரம் ஒரு 10K, இன்னும் 2K சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. சீக்கிரம் வந்து என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, அப்புறமேட்டுக்கு இப்போ ரீசண்டாக போட்ட இந்த கெட் ரெடி வித் மீ, லைக் இந்த காஸ்டியூம் இருக்குல்ல, நான் இங்கே பிக்சர் ஆட் பண்ணுறேன். அந்த காஸ்டியூம் வந்து நான் வந்து ஸ்டைல் யூனியனில் வந்து வாங்கினேன். 425 என்னமோ வந்துச்சு. அதையே நான் வந்து மீஷோவில் வந்து செக் பண்ணி உங்களுக்கு நான் வந்து லிங்க் அனுப்புகிறேன். 300 அந்த மாதிரியே வந்து இருக்குது. நீங்கள் வந்து அதில் வந்து வாங்கிக்கலாம். நான் மோஸ்ட்டாக லிங்க் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இல்லை கடையில் வாங்கினதுக்கெலாம் நான் லிங்க்கு எங்கே போகிறது, அதே மாதிரி ஆன்லைனில் இருந்ததுன்னா பார்த்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஹாஸ்டலில் இருக்க மாதிரியே இருக்காது. ஏன்னா நான் வந்து ஒரு
மேன்ஷனில் தான் தங்கியிருக்கேன். லைக் பிஜி மாதிரி கூட கிடையாது. நான் வந்து எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் வரலாம். நான் தான் குக் பண்ணி சாப்பிட்ணும், நம்ம இஷ்டம் தான். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு இது வந்து ஹாஸ்டல் லைஃப் மாதிரி இல்லை, வீடு மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு இங்கே இருக்கிறத விட என் வீட்டுக்கு போய் இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே இருந்தால் நான் தான் குக் பண்ணி சாப்பிட்ணும், நான் தான் எல்லா வேலையும் பண்ணணும். ஆனால் என் வீட்டுக்கு போய்ட்டு அப்படி கிடையாது. வீட்டில் வந்து சமைச்சு தந்துடுவாங்க, பாட்டி சமைச்சு கொடுப்பாங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குவேன். ஸோ மோஸ்ட்டாக எனக்கு வீட்டுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும் ஹாஸ்டலை விட. அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு என் காலேஜ் தான் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க மோஸ்ட்டாக என் காலேஜில் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு நேரில் பார்த்தாக்கா நான் அவங்கள வந்து யூடியூப்பில் பார்த்துருக்கேன் அப்படிலாம் சொல்லும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இங்கே போட்டிருக்கு பாருங்களேன், என்ன கமெண்ட்னா, அக்கா உங்களுக்கு அம்மா இல்லையா, அக்கா நீங்கள் ரொம்ப பாவம் அப்படின்னு. இல்லை தான், ஆனால் பாவம்லாம் இல்லை, நான் பாவம்லாம் இல்லை. லைக் அது வந்துட்டு ஒன்றும் எப்படி சொல்கிறேன்னா, இதுக்கு நான் எப்படி ரிப்ளை பண்ணேன்னு எனக்கு தெரில. எனக்கு அம்மா இல்லை தான். அண்டு நான் வந்து இது பாவமாக, நான் ரொம்ப பாவம், எனக்கு அம்மா இல்லை, என்னை எல்லோரும் வந்துட்டு பாவமாக பாருங்கள் அப்படின்னு நான் ஒரு நாளும் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். என்னை யாருமே பாவமாக பார்க்குறது எனக்கு ரொம்ப சுத்தமாக பிடிக்காது. லைக் ஸோ இந்த பிள்ளைக்கு அம்மா இல்லை, ஸோ வந்துட்டு இந்த பிள்ளை பாவம், அந்த பரிதாபமாக பார்ப்பாங்களே, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது பிடிக்காது, அது ஏன்னு தெரில. ஸோ நான் வந்துட்டு எங்கள் மம்மி பற்றி சொல்லும் போது நான் ஒரு வீடியோ போடுவேன். அதில் வந்து அது போடலாமா வேண்டாமா அப்படின்னு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் இஷ்டத்துக்கு வீடியோ போட முடியாது, நீங்கள் அதில் பார்ப்பீங்க. எனக்கு இந்த இது பார்க்கணும், இந்த வீடியோ உங்களுக்கு நான் பார்க்கணுக்கா, உங்களை பற்றி எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுக்கா, இதை பற்றி சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன். ஏன்னா நான் என் இஷ்டத்துக்கு வீடியோ போட்டால் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ஸோ அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுவேன். அவ்வளோதான், முக்கால்வாசிக்கு நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிட்டேன். கேட்ட கேள்விக்கே திருப்பி திருப்பி கேட்குறாங்க, அதனால் நான் அதுக்கு தனியாகவே நான் வந்து வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். இது எவ்வளோ நிமிஷம் வந்திருக்குன்னு எனக்கு தெரில, நான் பாட்டுக்கு ஜாலியாக பேசின்னு இருக்கேன். ஆனால் கேள்வியே ஒரு 5 கேள்வி தான் இருந்திருக்கும். அந்த 5 கேள்விக்கு ஆன்சர் தாண்டி நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் இங்கே வந்து கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நான் வந்து ரீல்ஸ் கண்டென்ட் அந்த மாதிரி நான் வந்து போடுவேன். யூடியூப்பில் வந்துட்டு இந்த மாதிரி விலாக் அந்த மாதிரிலாம் நான் போடுவேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அக்கா இதை பற்றி பேசுங்க, அக்கா அதை பற்றி பேசுங்க, அக்கா எனக்கு இதை சொல்லுங்கள், அக்கா அதை சொல்லுங்கள், அந்த மாதிரி ஏதாவது கேளுங்க என்கிட்ட வந்து. அப்போ தான் எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரில. ஸோ அதனால தான் வந்துட்டு கிடையாது, அதுதான் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து கண்டிப்பாக அதை போடுறேன். அண்டு அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கெலாம் நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டேனா அப்படின்றத சொல்லுங்கள். மோஸ்ட்டாக நான் கேள்விகளுக்கு தான் நான் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன், எல்லா கமெண்ட் செக்ஷனுக்கும் நான் ரிப்ளை பண்ணல. அண்ட் எனக்கு பிடிச்ச எல்லாத்துக்கும் கோடாச்சி என்னடா வாயில் வர மாட்டேது, எனக்கு பிடிச்ச எல்லாத்துக்கும் கோடான கோடி நன்றி. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நான் வந்து இப்போது 8K ரீச் பண்ணிட்டேன். 10K ரீச் பண்ணால் ஒரு 2000 ஃபாலோவர்ஸ் தான் இருக்குது. தயவு செஞ்சு சீக்கிரம் வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எல்லோரும் என் வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ லைக்கும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.